விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தாரா சோனியா? பாடலை நிறுத்த கோரி சைகை. வைரலாகும் வீடியோவால் சர்ச்சை. தில்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்ட நிகழ்வின் போது வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. சில வரிகள் மட்டுமே பாட வேண்டும் என பாடகர்களுக்கு காங்கிரஸ் தலைமை சார்பில் அறிவுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் இசைக்குழுவினர் முழு பாடலையும் பாடியதாக கூறப்படுகிறது. முழு பாடலையும் பாடிக்கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா, ராகுல் ஆகியோர் பாடலை நிறுத்துமாறு சைகை செய்துள்ளனர். எனினும் பாடல் முழுமையாக பாடி முடிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை பகிர்ந்த பாஜக செய்தி தொடர்பாளர் கோபால் கிருஷ்ணா அகர்வால், காங்கிரசின் இந்த செயல் வெட்கக்கேடானது என்று தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் வெறும் தேசிய பாடல் மட்டுமல்ல, அது ஒரு தேசிய உணர்வு என்று கூறியுள்ள அவர், தேசிய பாடலை காங்கிரஸ் அவமதித்து விட்டதாகவும், இந்த செயல் காங்கிரசின் மனநிலையை பிரதிபலிக்கிறது என்றும் கூறினார். காங்கிரசின் இந்த செயல்பாடு குறித்து சமூக வலைதளங்களிலும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் பாஜகவின் குற்றச்சாட்டை காங்கிரஸ் மறுத்துள்ளது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நீண்ட நேரம் நிற்க வேண்டி இருப்பதால் அவருக்கு நாற்காலி வழங்க கோரி சோனியா கேட்டதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவர் பாதியில் நிறுத்த சொல்லி அவமதிக்கவில்லை என்றும் காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் திடீர் ட்விஸ்ட். தண்ணீர் திறந்த கர்நாடகா. தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 TMC காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீரின் அளவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன்படி ஜூன் முதல் கடந்த 9ஆம் தேதி வரை 53.7 TMC நீரை கர்நாடகா வழங்க வேண்டும். ஆனால் 6.75 TMC மட்டுமே தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. கர்நாடகா வழங்க வேண்டிய நிலுவை நீர் 43.3 TMC ஆக அதிகரித்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு சமீபத்தில் உத்தரவிட்டது. ஆனால் முறைப்படி கர்நாடகா நீர் திறக்கவில்லை. ஆகஸ்ட் மாதத்திற்குரிய நிலுவை நீர் மற்றும் வழக்கமான நீரை சேர்த்து மொத்தம் 37 TMC நீரை உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரியது. ஆனால் ஆணையம் இதனை ஏற்காமல் 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC நீரை திறக்க கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இதற்கும் மறுப்பு தெரிவித்த கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் KRS அணையில் இருந்து கர்நாடக அரசு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்து உள்ளது. கபினியில் சுமார் 12000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு 15000 கன அடி நீர் வர உள்ளது. தண்ணீர் திறப்பால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு மறுநாள் விசாரணைக்கு வர உள்ளது. கோர்ட்டில் குட்டு வாங்குவதில் இருந்து தப்பிக்க கர்நாடக அரசு இன்று தண்ணீரை திறந்துவிட்டு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. மோடியின் சுதந்திர தின உரை புகழ்ந்து தள்ளிய அமித்ஷா. 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றி 75 நிமிடங்கள் உரையாற்றினார். போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான இந்தியா, தேசமே முதன்மை போன்ற உணர்வுகளுடன் வளர்ந்த பாரதத்தை உருவாக்கும் விரிவான செயல் திட்டத்தை பிரதமர் மக்கள் முன் வைத்துள்ளார். 12 ஆண்டுகளில் பல துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். சுதேசி மற்றும் தற்சார்புக்கான உறுதியை வெளிப்படுத்திய பிரதமர் மோடியின் உரை அனைத்து துறைகளிலும் இந்தியா ஒரு முன்னணி நாடாக உருவெடுக்க இருக்கும் பயணத்தின் முக்கிய மைல்கல். சுதந்திரம் பெற்ற 80 ஆண்டுகளில் வந்தே மாதரம் செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக பாடப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க தருணம். அது எனக்கு மெய்சிலிர்ப்பை தருகிறது. உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார். தாவேக வேட்பாளர் மீண்டும் அதிமுகவில். சென்ற சட்டசபை தேர்தலில் சேலம் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளராக அருண்குமார் அறிவிக்கப்பட்டார். வேட்புமனுவை சரியாக பூர்த்தி செய்யவில்லை என அவரின் வேட்புமனு தள்ளுபடி ஆனது. எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளரை தாவேக ஆதரித்தது. பழனிசாமி பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வென்றார். அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கவே அருண்குமார் இப்படி செய்தார் என புகார்கள் எழுந்தன. தாவேகவில் சேரும் முன் அவர் அதிமுகவில் இருந்ததால் இது பெரும் விமர்சனங்களாகவும் மாறின. இந்த சூழலில் தாய் கழகமான அதிமுகவில் பழனிசாமி முன்னிலையில் அருண்குமார் மீண்டும் இணைந்துள்ளார். அமெரிக்க யூனிவர்சிட்டியில் துப்பாக்கிச் சூடு.
அமெரிக்காவின் விர்ஜினியா பல்கலை மாணவர் விடுதிகளுக்கு வெளியே சில நபர்கள் இன்று துப்பாக்கிச் சூடு நடத்தினர். சரமாரியாக சுட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். ஒருவரின் உடல்நிலை மிகவும் சீரியஸாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை தொடர்ந்து பல்கலை வளாகம் முழுதும் போலீசார் கண்ட்ரோலில் உள்ளது. திங்கட்கிழமை புதிய கல்வி ஆண்டுக்கான வகுப்புகள் தொடங்கவிருந்த நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவையில் பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இப்போ ஒரு சூப்பர் ஷாப்பிங் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. தினமலர் மற்றும் சத்யா நிறுவனம் சேர்ந்து கொடிசியா தொழிற்பயிற்சி வளாகத்துல ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2026 ஒரு பிரம்மாண்ட வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி இருக்காங்க. இந்த கண்காட்சி கோவை அவினாசி ரோட்ல இருக்கிற கொடிசியா வளாகத்துல ABC ஹால்கள்ல நடக்குது. வர 17ஆம் தேதி வரை இது நடக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் ஒரே இடத்துல குவிந்து கிடக்கு. அதாவது ஒரே இடத்துல இவ்வளவு பெரிய அளவிலான ஷாப்பிங் வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க இருக்கு. LED, LCD, ஸ்மார்ட் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் முதல் கட்டில், மெத்தை, சோஃபா, டைனிங் டேபிள், கண்ணாடி பொருட்கள் வரை எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்ல, வீட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான பொருட்களை ஒரே இடத்துல பார்த்து வாங்குற மாதிரி இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. படுக்கையறை, சமையலறை, ஹால் எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் இங்க கிடைக்குது. மேலும் பாதுகாப்பு சாதனங்களும் இங்க இருக்கு. நவீன லாக்கர்கள், CCTV கேமராக்கள் மாதிரியான பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. வீடுகளுக்கு மட்டும் இல்லைங்க, அலுவலகங்களுக்கும் தேவையான எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாதுகாப்பு சாதனங்களும் இங்க பார்க்கலாம். வீடு கட்ட திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனங்களும் பங்கேற்று இருக்காங்க. அதனால வீடு கட்டுறது தொடர்பான ஆலோசனைகளையும் ஒரே இடத்துல பெற முடியும். பேர் தினேஷுங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். வருஷம் நடக்கிறப்ப வருவோங்க. இன்றைக்கி பார்த்ததில் சத்யா முன்னாடி அந்த இதெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. மெயின் ஹோம் யூஸுக்கு எல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லான ஐட்டம் நிறையா போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு டைம் வரப்பையும் புதுசான அப்டேட்டான ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. நிறையா யூஸ்ஃபுல்லான ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா பார்த்தேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. என் பேர் நிவ்யா. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு தினமலர் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வில்லிங்காகவே எல்லா இதுவும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சர் யூனிட்லேருந்தே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு A to Z எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே கிடைக்கிது. நம்ம வந்துட்டு இப்போ கடையிலலாம் போனால் நம்ம தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம வந்து டேரெக்டாகவே எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சர் யூனிட்லேருந்தே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நாங்களும் கூட இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். ஹியர்ஸ் ஆப் நம்மளோட இது பேர். எங்களோட இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்டு, காது கேட்காதவங்களுக்கு மிஷின் மாற்ற இது தான். நாங்கள் இந்த ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களுக்கும் பீப்புள் வந்துட்டு நல்ல பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் வந்து எல்லாம் வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இங்கே தேவை. எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கிது. வந்து பார்த்து நீங்களும் ஷாப்பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ. குழந்தைகளுக்காகவும் ஒரு தனி கிட்ஸ் ஜோன் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பலூன் பப், புல் ரைட், குட்டீஸ் ரயில், வாட்டர் ரோலர் மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு. அதனால குழந்தைகளும் செம்ம ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் தயா. நான் வந்து காலப்பட்டி ஆண்டகாபாளையம்னு ஒரு ஊர்லேருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த கேமலில் போகணுன்னு ஆசை. ஆனால் அது நிறைவேறல. இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தபோது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. போக போக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மொத்தத்தில் இது ஒரு ஷாப்பிங் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தோட போய் முழு நாளும் என்ஜாய் பண்ணக்கூடிய செம வைப் ஸ்பாட். கோவையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பார்த்துடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.